நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா இந்த 4 பேரை கண்டிப்பாக மன்னிச்சே ஆகணும். இதில் நம்பர் 1 உங்களோட ஓல்டு வெர்ஷன். பரவாயில்ல, உங்களை நீங்களே மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு இதை நான் பண்ணாமல் இருந்திருந்தா இது நடந்திருக்காதுன்னு ஒரு ரிக்ரெட் வரும்ல, அது வேண்டாம். நீங்கள் நடந்ததே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை மூவ் ஆன் ஆகவே விடாது. அதே லூப்பில் தான் இருப்பீங்க. ஸோ லெட் இட் கோ. 2வது உங்கள் பேரண்ட்ஸ். உங்களோட முடிவை அவங்க எடுத்ததுனால நீங்கள் நினச்சதே கிடைக்காம போயிருக்கலாம். அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல பேரண்ட்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்க மேலே ஒரு கோவம் வந்திருக்கலாம். உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சி தான் எல்லாம் பண்ணாங்க. பட் ஆனால் நடக்கிறத யாராலும் மாற்ற முடியாது. ஸோ லெட் இட் கோ. 3வது உங்கள் வாழ்க்கையில் வந்த சில நபர்கள். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்கள் லைஃப்பில் உன்னால் இதெல்லாம் பண்ணவே முடியாதுடா சொன்ன உங்கள் பாஸாக இருக்கலாம். நம்ம 2 பேர் ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் சொல்லி ஏமாத்தின உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருந்த அந்த ஒரு நபர், அது யாராவனா இருக்கலாம். லெட் இட் கோ. நம்பர் 4 உங்கள் லைஃப்பில் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க பேரை இன்றைக்கி நீங்கள் கேட்டாலுமே உங்களுக்குள்ள ஒரு விதமான ஃபீல் இருந்துட்டு தான் இருக்கும். அவங்களுக்காக நீங்கள் நிறையவே எழுந்திருப்பீங்க. கடைசியில் அவங்களே எழுந்திருப்பீங்க. அதனால் உங்கள் மனசில் சொல்ல முடியாத ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கும். லெட் இட் கோ. உண்மையை சொல்லணும்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே இதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது தான். பிடிச்சோ பிடிக்காமலையோ தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் ஒரு பெரிய பாரத்தை கேரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. முதல்ல இவங்களெல்லாம் மன்னிக்க முடிஞ்சால் மன்னிச்சிருங்க. இப்படி மன்னிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும், ஒரு தியாகி மாதிரி. இது எல்லாத்தையும் நான் உங்களை மறக்க சொல்லலை, மன்னிச்சிருங்க.